எல்லாருக்கும் வணக்கம். கடவுள் மனிதனை அழிப்பதில்லை என்று சொல்லி போன செய்தியில நாங்க பார்த்திருந்தோம். சோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பேசலாம் என்று சொல்லி நான் விருப்பப்பட்டினான். சோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வசனங்களை கொண்டு பிதாவினுடைய இருதயத்தை, அவருடைய சித்தத்தை தொடர்ந்து நாங்க பார்க்க போறோம். அதாவது கடவுள் மனிதனை அழிப்பதில்லை என்பதற்கு இயேசு சொல்கிறார் நான் பூமியை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே நான் வந்தேன். அதனோடு தொடர்புடைய வசனத்தை நாங்க பார்க்க முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். சோ இதனோடு ஒப்பாக ஒரு 3 உவமைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்று காணாமல் போன ஆடு, காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன். இந்த 3 உவமைகளையும் குறிப்பாக இயேசுனுடைய நோக்கத்தையும், பிதாவினுடைய சித்தத்தையும், பிதாவினுடைய இருதயத்தினுடைய துடிப்பையும் நாங்கள் இந்த 3 உவமைகளுக்கு ஊடாக நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த 3 உவமைகளையும் அவர் சொல்வதற்கு முன்பாக அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. பரிசேயர், வேதபாரகர்கள் அந்த நேரத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க அவங்க முறுமுறுத்து, இருதயத்தில் முறுமுறுத்து இயேசுவின் மேல கோபம் அடைந்து, இவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த சந்தர்ப்பத்துல தான், கூறின அந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தையும், தன்னை ஏன் பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார் என்கிறதையும் 3 உவமைகளுக்கு ஊடாக அவர் சொல்றார். அதாவது அதுல காணாமல் போன மகன் என்கிற நாங்க உவமை நீங்க கேட்ட உவமையா தான் இருக்கும். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்துல அதுக்கு கெட்ட குமாரன் என்கிற பெயர் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மைக்குமே அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பெயர் காணாமல் போன மகன் கண்டுபிடிக்கப்பட்டான். சோ அது ஒரு சந்தோஷமான பிதாவினுடைய இருதய துடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு உவமையாக அது காணப்படுது. அதாவது அந்த உவமையை நாங்க கொஞ்சம் விவரிச்சு பார்க்கலாம் இந்த செய்தியின் மூலமாக. ஒரு மகன், 2 மகன், அதுல ஒரு மகன் இளையகுமாரன், அடுத்தவன் மூத்த மகன். இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தியில தன்னுடைய பங்கை, தன்னுடைய சொத்தை தர வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்துல கேட்டு அந்த ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் அவன் நண்பர்களோட அதாவது துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணி அந்த ஆஸ்தியை அவன் அழித்து போடுகிறான். அழித்து போடுகிற அந்த நாட்கள் அவன் போயிருந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு, அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவன் அங்க இருக்கிற தேசத்துல இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் வேலை கேட்கிறான். அது ஒரு பன்றி மேய்க்கிற இடமா இருக்கு. சோ அவன் என்ன செய்யறான், பன்றிகளை மேய்க்கும்படி அவன் ஒரு வேலையை கொடுக்கிறான் இந்த இளைய குமாரனுக்கு. அவன் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஏற்பட்ட கொடிய வறட்சி, அதாவது உணவு பஞ்சத்தின் நிமித்தம் அவன் ஆசைப்படுறான் தான் மேய்க்கிற அந்த பன்றிகளுடைய தவிட்டை கூட சாப்பிடும்படி. அதை கூட அந்த தேசத்து அந்த மனிதன் அந்த அவனுடைய எஜமான் அதை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. பாருங்க, அவன் பசியோடு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அதுவும் அவன் புத்தி தெளிந்து சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல வேலைக்காரருக்கு கூட ஆகாரம் இருக்கிறது அப்படி என்று அவன் சொல்லி அவனுக்குள்ள ஒரு விருப்பம் வருது. தான் திருப்பி தகப்பனிடத்துக்கு போய் தகப்பன்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவருடைய வேலைக்காரனாக கூட இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னுடைய இருதயத்துல தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு அவன் ஓடி போறான். ஓடி போற நேரத்துல தகப்பன் தூரத்துல இருந்து அவனை கண்டு அவனிடத்துல ஓடி வாரான். சோ இங்க நாங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்த தகப்பன், பொதுவாக நாங்க பெற்றோர் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஆஸ்தி சொத்தை கேட்டா நம்முடைய சமுதாயத்திலே அதை எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகள் மேல கோவப்படுவோம். இல்லாட்டி பிள்ளைகள்கிட்ட சொத்தை நாங்க பிரிச்சு கொடுத்துட்டோம்டா, அப்படி இடையிலே கேட்டுட்டாங்க அப்படின்னா நாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களோட பேச மாட்டோம். அதாவது எங்க மொழிகளை சொல்லுவாங்க அவங்கள தலைமொழிகிட்டோம் அப்படின்றலாம் நிறைய எங்களோட கலாச்சாரத்தின் அடிப்படை, யூத கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை கேட்டா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கொலை செய்யப்பட வேண்டிய பாவத்துக்கு ஒப்பான ஒரு செயலாக அது காணப்படுது. சோ அவன் சொத்தை பிரிச்சு கேட்டான். அது மாத்திரமல்ல, அவன் போய் தூர தேசம் என்று சொல்லும் பொழுது அந்த யூதர்களுடைய தேசம் அல்ல, புறஜாதிகளுடைய தேசத்துக்கு போய், அது மட்டுமல்ல துன்மார்க்கமாய் அங்க ஜீவனம் பண்றான். இந்த செய்திகள்லாம் தகப்பனுடைய காதுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இந்த தகப்பன் எப்ப இந்த மகன் தன்னுடைய சொத்தை பிரிச்சு கேட்டுட்டு போனானோ அந்த நாள்ல இருந்தே இவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்காக, அதனாலதான்
இது உவமையினுடைய பெயர் காணாமல் போன மகன். அதாவது இவன் சொத்தை பிரிச்சு கேட்டான், ஆனா இந்த தகப்பனுடைய இருதயத்துல என்னுடைய மகனை காணவில்லை, எப்பொழுது வருவான் என்கிற துடிப்பும் அன்பும் தான் இந்த தகப்பனுடைய இருதயத்துல வந்து நிறைந்திருந்தது. அதனாலதான் அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப அவன் தூரத்துல வருகிறத கண்டவுடனேயே இந்த தகப்பன், அதாவது நாங்க வந்து ஒரு ஆளுக்காக ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, அவங்க தூரத்துல வரும்பொழுது நாங்க ஓடிப்போம், ஏன்னா நாங்க அவங்களுக்காக எதிர்பார்த்து இருந்தோம். சோ இங்க என்ன எங்களால பார்க்க முடியுது என்று சொன்னா, அந்த தகப்பனுடைய இருதயம் மகனுக்காக எதிர்பார்த்திருந்த ஒரு இருதயமாக இருக்கு. சோ அதனால இந்த தகப்பன் அவனிடத்துல ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். சோ இந்த நேரத்துல மகன் வந்து சொல்றான் என்னன்னு சொன்னா, தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் தரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டேன், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை. இங்க மகன் சொல்றான், இளைய மகன் சொல்றான், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஏன்னா நான் இந்த மாதிரி தப்பு, இந்த மாதிரி தவறு, ஆஸ்தி, நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்துட்டு வந்த மனிதன், தூர தேசத்துல போய் அங்க போய் வாழ்ந்து, அதாவது சட்டங்களை எல்லாவற்றையும் நான் மீறிட்டேன், அதனால நான் உம்முடைய குமாரனா இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு இவன் சொல்லும் பொழுது, ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லப்படுது எப்படின்னு சொன்னா, அவன் சொன்னதை தகப்பன் கேட்காமல் அவனை கட்டிப்பிடிப்பதிலும் அவனை முத்தம் செய்வதிலுமே அவர் நோக்கமாக இருந்தார். அதன் பின்பாக தன்னுடைய வேலைக்காரர் எல்லாம் வரவழைத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அணிவித்து, கைகள்ல மோதிரத்தை அவனுக்கு அணிவித்து, அதே நேரத்துல கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுவித்து, கொளுத்த கன்றை அடிப்பிக்கும்படி தன்னுடைய வேலைக்காரருக்கு வந்து அந்த தகப்பன் கட்டளை இடுகிறார். சோ இதுல இருந்து அதுக்கு கீழே நாங்க வசனத்தை பார்த்தோம் சொன்னா, என்னுடைய மகன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான். சோ இங்க மகன் தான் தன்னுடைய தகப்பனிடத்துல சொத்தை கேட்டு வாங்கிட்டு போனது. ஆனா இந்த தகப்பனுடைய இருதயத்துல தன்னுடைய மகன் காணாமல் போன அந்த ஒரு நிலையை தான் இந்த தகப்பன் வந்து உணர்ந்து கொண்டாரே ஒழிய, இந்த நாட்கள்ல வந்து ஒரு பையன் வந்து தப்பு பண்ணினாலே சில பெற்றோர் வந்து வீட்டுல வந்து எடுக்க மாட்டாங்க, இல்லாட்டி அதற்காக சில வரையறைகளை வந்து வைத்திருப்பாங்க, சில ரூல்ஸ வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு போடுவாங்க. ஆனா இங்கேயும் அதே மாதிரி சம்பவம், தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை கேட்டுட்டு போனவன், ஆனா இந்த தகப்பனுடைய இருதயத்துல காணாமல் போனதாகவே, என்னுடைய மகன் காணாமல் போயிட்டான் என்கிற அந்த மனநிலையில தான் இந்த தகப்பன் அவனுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார். அதனாலதான் காணாமல் போனான், காணப்பட்டான். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, எங்களுடைய வீட்லயோ எங்களுடைய உறவுகள்லயோ வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து காணாம ரொம்ப நாள் காணாம போயிட்டா அதனுடைய பாரம், அதனுடைய இருதயத்தின் ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த தகப்பனுக்கு காணாமல் போன, தன்னுடைய வீட்டில இருந்து புறப்பட்டு போன தன்னுடைய மகனை குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு. அவனை கண்ட போது அந்த நாளையே அந்த தகப்பன் ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக மாற்றுவதை வந்து அவர் அவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய மகனை நினைத்து அந்த நாளை கொண்டாடுவதை நாங்க பார்க்க முடியும். இதுதான் எங்களுடைய தகப்பனுடைய இருதயமாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் உருவாக்கின பிதா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த உவமையை அவர் சொல்ல வேண்டி வந்ததன் காரணம், இந்த மத தலைவர்கள் வந்து இயேசு ஆயக்காரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறதை பார்த்த பொழுது இவங்களுக்குள்ள கோபம் வந்தது. அதனாலதான் அவரது உவமையை வந்து சொல்ல வேண்டி வந்தது. இந்த ஆயக்காரும் இந்த பாவிகளும் வந்து சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவர்கள், மற்றவர்களால அங்கீகரிக்கப்படாதவர்கள், தீய செயலை செய்கிறவர்கள், இவர்களை கடவுள் தண்டிப்பார், காரணம் இவர்கள் பாவ செயல்கள்ல ஈடுபடுகிறவர்கள் என்கிற கண்ணோட்டத்துலதான் இந்த மத தலைவர்கள் பார்த்துட்டே வந்தாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தும் கூட இன்றைக்கும் பாவ செயல்கள்ல ஈடுபட்டுட்டனே, தப்பான காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்துட்டனே என்கிற ஒரு குற்ற மனசாட்சியில நீங்க உங்களோட மனநிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நற்செய்தி, பிதா உங்கள் மேல் மிகவும் அன்பாகவே இருக்கிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதே கிடையாது. காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தை அழகாக சொல்கிறது. சோ தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டங்களையும் பெரிய நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்க கேட்ட பொழுது உங்களுடைய உள்ளத்தில் கேள்விகள் எழும்பலாம்.
பாவம் செய்பவர்களை தேவன் தண்டிப்பதில்லையா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கலாம். சோ வார நாட்கள்ல நீங்க இதற்கான பதில்களை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கடவுள் மனிதனை அழிப்பதில்லை. அவருடைய நோக்கம் ரட்சிப்பதும், இந்த பூமியை அன்று ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது இந்த பூமி ஒரு வீழ்ச்சிக்குள்ள போனது. தேவனுடைய திட்டத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி நிலையை இந்த மனுக்குலம் சந்தித்தது. சோ இயேசு இந்த மனுக்குலத்தை மறுபடியும் சரி செய்யவும் சுகமாக்கவுமே அவர் வந்தார். ஆகவே பிதா இந்த மனுக்குலத்தை கண்டிப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அவருக்கு அந்த எண்ணமும் கிடையாது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.